அதுக்கு பாஜக பெரும் துணை. இந்த கட்சி எப்படியாவது விலக்கிடணும் தமிழ்நாட்டிலிருந்து. ஒவ்வொரு மாநிலமாக அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. ஆளுங்கட்சிகளை மாற்றி ஒரு எம்எல்ஏ இருக்கிற இவங்க பாரதிய ஜனதா ஒரு எம்எல்ஏ சார், மற்ற கட்சி எம்எல்ஏ எல்லாம் கோடிக்கணக்காக பணம் கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கிறான். தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஆமாம், அதான் எரிச்சலாக இருக்குது. தமிழ்நாட்டில் அது நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் வீரியம் வாய்ந்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். அதனால் இந்த குடும்பத்து பிரச்சனையும் மு.க. ஸ்டாலின் தான் பண்ணுறாருன்னா அதை விட முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாது. நீங்கள் எஸ்ஏசி போன்றவற்றை பேசலாம். எஸ்ஏசிலாம் உங்கள் நண்பர் தானே? போன வாரம் ஃபோன் பண்ணார். போன வாரம் ஃபோன் பண்ணார், உங்களை பார்க்கணும் வரணும் அப்படின்னாரு. என் பையனை பார்த்து பேசியிருக்காரு. அப்புறம் நான் இப்படி ஒரு டிவியில் யூடியூப்பில் பேசுகிறேன். எஸ்எஸ்சி எப்படியெல்லாம் பிள்ளைய வளர்த்தாரு, எப்படி ஹீரோ ஆக்கினார், எத்தனை பேரை கெஞ்சினார், எவ்வளோ லாஸ் ஆனார் ஆரம்பத்தில். பிறகு ஆர்பி சௌத்ரி கிட்ட போய் கெஞ்சினார் பூவே உனக்காக அந்த படத்துக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவரை ஒன்று அது மட்டும் இல்லை, அரசியலுக்கு கொண்டு வந்து ஒரு முதல்வர் ஆக்கணும்னு அவர் தான் அன்னைக்கே மனசில் வச்சார். அவரை வீட்டை விட்டு அனுப்பிட்டேன். அவர் வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைகளை பார்க்கக்கூடாதுன்ட்டேன். பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, பிள்ளைகளை பார்க்கறதில்ல. நீ எப்படி நாட்டை காப்பாற்றுவ? உன்னை நம்பி இத்தனை இளைஞருக்கானு. என் தலைவன் இப்போ தாண்டா, நான் கூட அப்பா அம்மாவை விரட்டிடுவேன், பொண்டாட்டி பிள்ளை தனியாக விட்டுடுவேன், வேற ஒருத்தைய வாழ்வேன்னு ஃபாலோ பண்ணான்னா நாடு என்ன ஆகும்? நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு என்ன ஆகும்? எனக்கு அதான் வருத்தம். என் நடிகர் என்பவரை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. தனுஷ் விஷயத்தை கூட அதான் சொன்னேன். தனுஷ் வேணாம், தனுஷ் உன் ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணால் குடும்பம் கட்டி. இப்போ இந்த டைவர்ஸ் மேட்டர்லாம் எஸ்ஏசிக்கு தெரியுமா? எஸ்ஏசிக்கு தெரியுமா? மனைவி பிரிஞ்சிருக்கிறது எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஃபோனில் இந்த மாதிரி விஜயோட நடவடிக்கை கொடுத்துலாம் வருத்தப்படலையா? வருத்தலை வேற சார். அப்பா அம்மா படாத வருத்தம் யார் சார் போடுவான்? அந்த அம்மா நல்ல அம்மா ஷேபா, அவங்க அம்மா இருக்க என் தங்கச்சி, தங்கமான பிள்ளை. சின்ன குழந்தைல இவ்வளோ குழந்தைலேருந்து தெரியும். அவங்க அப்பா நீலகண்டன், ஷேபாவுடைய அப்பா. இவரை எனக்கு இவருக்கு 22 வயசு 23. பிஞ்சு மனம்னு ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணுறாரு, நாடகம். அப்போ ஷேபா ஹீரோயின் நடிக்கிறாங்க. கஜேந்திரகுமார் வசனம், கதை வசனம். நாடக காலத்திலிருந்தே சந்திரசேகர் எனக்கு தெரியும்.